நேத்து நைட்டு டின்னருக்கு இட்லி ஊத்தி குடுத்தா, எனக்கு இட்லி வேண்டாம், எனக்கு தோசை வேணும்னு எங்க பாப்பா சொல்லிட்டா. அவளுக்காக ஊத்தி வச்ச அந்த 2 இட்லி அப்படியே மிச்சமாயிருச்சு. அடுத்த நாள் காலையில இந்த இட்லிய பார்த்த உடனே அத வேஸ்ட் ஆக்க எனக்கு மனசே வரல. இத அப்படியே உதுத்து போட்டு இட்லி உப்புமாவா பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நார்மலா தாளிப்பு குடுத்து பண்றத விட, அதில கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணோம் அப்படின்னா, பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கும். எங்க பாப்பாவும் சாப்பிட்டுக்குவா. அதுக்கு தான் மிச்சமான 2 இட்லியுமே நல்லா உதுத்து எடுத்துட்டு, பேன்ல வந்து கொஞ்சமா ஆயில் விட்டு ஹீட் பண்ணிட்டு, தாளிப்புக்கு வந்து கடுகு, சீரகம், உளுந்தம் பருப்பு, கடலை பருப்பு, கருவேப்பிலலாம் போட்டு பொரிய விட்டதுக்கப்புறமா, காய்கறிலாம் போடப் போறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, குடமிளகா கொஞ்சம், கேரட்டு, பீட்ரூட்டு, பொடியா கட் பண்ண ஒரு வெங்காயம், லைட்டா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டு, இந்த காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா, நம்ம உதுத்து வச்ச இட்லி, கலருக்காக ஜஸ்ட் வந்து மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டேன். இது நல்லா சூடா சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். நெறைய பேருக்கு இட்லிய விட இந்த இட்லி உப்புமா ரெசிபி தான் ரொம்ப பிடிக்கும். இட்லி மீதமானா நான் இதான் ட்ரை பண்ணுவேன். இதில சர்க்கரை போட்டு சாப்பிட்டா இன்னுமே சூப்பரா இருக்கும். ஓகே இதே போல நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.